ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கனிமிறைந்த எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து அதை பரிமாறிக்கக்கூடிய மாபெரும் புத்தகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குறித்தாகட்டுமா. மாபெரும் கிருபையாளர்கள் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுழற்சியில் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்றும் கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ முயற்சி செய்கிற அப்படி நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கும் நமகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய அருளால் தௌஹீத் என்ற கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருவோம். இந்த நேரத்தில் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை சுமந்தவர்களாக வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இறைவனின் கிருபையை நமக்கெல்லாம் அவன் அருள வேண்டும் என்ற பிரார்த்தமாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிச்சேன். சமீப காலமாக ஏன் சில ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் பொதுவான பிரச்சனைகள் என்பது பலதரப்பட்ட விதமாக பெருகி கிடப்பதை நம்மால் பார்க்க இயலுகிறது. இந்த நாட்டினுடைய நீதங்களை கேட்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற சட்ட திட்டங்கள் கூட தவறு செய்ய தூண்டுகின்ற வகையில் தான் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திய அரசாங்கம் கூட சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதன் தவறு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாலே இந்த தவறை நான் செய்துவிட்டால் இதற்கு பிறகு வாழ்க்கையே பறிபோய் விடுமே என்கின்ற பயம் கூட இல்லாத அளவிற்கு அவனுக்கு கிடைக்கப்படுகின்ற தண்டனைகளும் அவனுக்கு கிடைக்கப்படுகின்ற மரியாதைகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறு செய்வதன் மக்கள் முன்னால் தைரியமாக கூச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் பயந்த சுபாவத்தில் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கிடக்கிறார். 11 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அதிலே மரணித்த சிலர், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் நியாயம் கிடைக்காமல் வெளியே வர இயலாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆனால் இதே இன படுகொலையாக இருந்தாலும் கற்பழிப்பு சம்பவங்களாக இருந்தாலும் உடனடியாக ஜாமீன் கிடைக்கிறது. ஒரு சில மாதங்களிலே ஒரு சில நாட்களிலே வெளியே வருகிறார்கள். மாலை அணிவித்து மதத்துவக்கூடிய மரியாதை செலுத்துகின்ற காட்சியும் பார்க்கிறோம். இப்படி இந்த இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தவறை ஒருவர் செய்கிறான் என்றால் அந்த தவறு மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் குறைவாக இருப்பதற்குரிய காரணத்தை தவறுகள் பெருகிக் கொண்டு இருக்கிறார். இதற்கு ஒரு குறை கூட சொல்வார்கள். தவறு என்பது மனிதனுடைய இயல்புதானே, அதே தவறு அவனுடைய வீட்டில் நடக்கிறது இயல்பு எதிர்பார்ப்பாரா? அதே கொள்ளை, அதே கொலை, அதே கற்பழிப்பு தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய இயல்பை பார்ப்பாரா? இல்லை. பணிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பிறருக்கு என்றால் மனித இயல்பு, தனக்கு என்றால் மனித இயல்பு, எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக ஆக்கியதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இந்த நாடு மட்டும்தான் பிறருக்கு என்றால் ஒரு தனி சட்டம், தனக்கென்றால் மனித இயல்பு என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் குற்றங்கள் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், சிங்கப்படுகின்றார்கள், பெண்களுக்கான சிறப்பு படுகின்றார்கள். அந்த பெண்களுக்கான சிறப்பு படையில் ஒரு பாதையை சொல்லி
அதிகாரி நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி சிங்க புரட்சி படை எதற்கு, ஏன் இவ்வளவு துணிச்சலாக செய்கிறார்கள்? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட படைகளிலே பாயத்தில் இருக்கிறது என்றால் காரணம் என்ன? என்ன செஞ்சிட போறாங்க நம்மளை? என்ன வைப்பாங்களா? காசு இருந்தா போதும், வக்கீல் இருந்தா போதும், ஜாமீன் போட்டு வெளியே வந்துடலாம். இந்த தைரியத்தை இந்திய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. குறை சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய ஆட்சி தான் இன்றைக்கு பெரும்பான்மையான அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வகையில் இருக்கிறார். விபச்சாரம் செய்கிறானா அதற்குள்ள தண்டனை, கொலை செய்கிறானா அதற்குள்ள தண்டனை, இப்படியெல்லாம் போர வைக்கப்பட்டது கூட ஏன் உங்களால் குற்றங்களை குறைக்க முடியவில்லை என்றால் அதற்கு நீங்கள் போட்டிருக்கிற சட்டங்கள் தான் காரணம். இதே இஸ்லாமிய மார்க்கம் அழகாக வைத்துகிறது. சமீபத்தில் நடக்கக்கூடிய பெரும் பிரச்சனை இந்த பாதையில் ஏற்படுத்தியுள்ளார். அல்லாஹ் இருக்கக்கூடிய 17ஆம் அத்தியாயத்திலே முதலில் இஸ்லாமியர்களை பக்குவம் இருக்கிறார். தவறு செய்பவர்களுக்கு தண்டனை, அது 2வது பட்சம். முதலில் அவனை தவறு செய்யாமல் காக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? பொதுவாக நம்பிக்கை கிடைத்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நல்லா சட்டம் நடக்கிறார். அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சகாபாக்களை ரசூலா மாற்றிக் கொண்டே வருகிறார்கள். இன்றைக்கு தான் தான் தவறுகளில் செய்ய என்று நினைத்துக் கொண்டிருப்பவரை விட அரபுலகத்தில் இருக்கக்கூடிய வருவதற்கு முன்னால் இருந்த சகாபாக்கள் பெரும் பெரும் தவறுகளாக செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் நபித்துவத்தை நபிக்கு கொடுத்தவரையே மது தடை பெற்றால் தடை எதுவும் தடை என்று உடனடியாக சட்டங்கள் இறக்கவில்லை. முதலில் மனிதர்களுக்கு போன்ற தவறுகளையால் தடை செய்கிறார். முதல்ல பள்ளிவாசலுக்கு மகளிர் விட்டு வராதீர்கள் கொஞ்சம் நாளும் சொல்லுகிறார். அப்ப அந்த பழக்கத்திற்கு கொஞ்சம் குறைகிறார். கொஞ்சம் மதுவை தடுத்துக்கலாம். பிறகு இதுதான் சரியான நேரம். ஒட்டுமொத்தமாக மது தடை செய்யப்படுகிறது. இப்படித்தான் விபச்சாரம் தடை செய்யப்பட்டார். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், விபச்சாரத்தினுடைய அறிவிப்புடன் இருந்தார்கள். இன்னமும் கால பாதிசத்தன் சபீலா, அது வெட்கக்கேடான கெட்ட பாதை. அதுக்கு போராடுங்க. முதலில் முஸ்லிம்களை பண்படுத்துகிறார். இஸ்லாத்தை குறைக்கூடக்கூடியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை குறைக்கூடக்கூடியவர்கள் குர்ஆனுக்கு பார்க்க இருக்கிறார்கள். பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பக்குவத்தை செய்கிறார். விபச்சாரத்தை செய்யாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. விபச்சாரத்தினுடைய அறிவிப்புடையவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு கொண்டு செல்லுகின்ற எந்த ஒரு பழக்கமும் இடத்தில் வேண்டாம். அது வெற்றிக்கலான காரியம். ஆபாச படங்களை பார்க்காதீர்கள், பெண்களை ஒன்று உறவாடாதீர்கள், குறைந்து சேர்க்காதீர்கள். இது போன்று எதெல்லாம் விபச்சாரத்தை கொண்டு போய் முடிக்குமோ அந்த காரியத்தினுடைய பக்கத்துல கூட நீங்க போகாதீங்க. அல்லாஹ் முஸ்லிம்களை பண்படுத்துகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு முதலாக பைஅத் வாங்குகிறார். பைஅத் என்றால் உடன்படிக்கை செய்யணும் செய்யக்கூடாது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பாய்யஊனி அலா, ஒரு விஷயத்தில் எனக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். என்ன விஷயம்? வரிசையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, முதலில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் பைஅத். வலா உஸ்ரிகு, திருட மாட்டேன், இரண்டாவது பைஅத். குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் முதலில் அதை குற்றங்களை விட மனிதனுக்கு நாம் நிரூபிக்க வேண்டும். அது தவறு என்று அவனுக்கு உணர்த்த வேண்டும். அது செய்தாலும் காயம் என்று தெரிவிக்க வேண்டும். அதையும் தாண்டி செய்தால்தான் தண்டனை கொடுக்க வேண்டும். முதலில் மனிதனை பக்குவப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். திருட மாட்டேன், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய மாட்டேன், வலா தக்துலு அவுலாதக்கும், பிள்ளைகளை திருட மாட்டேன். இப்படியே வரிசையாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன இருக்கிறாங்க? இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. எல்லாம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற காரியம். இஸ்லாத்தை முதல்ல பைஅத் செய், அதெல்லாம் செய்ய மாட்டேன் செய். இப்படி ஒரு பக்குவத்தை உருவாக்குகிறார். இதையும் தாண்டி அவன் தவறு செய்கின்ற பொழுது அவனுக்கு உண்டான தண்டனைகளை உலகத்தில் நிறைவேற்றுகிறார்.
இப்பொழுது நம்முடைய நாட்டின் சட்டம் மாறினால்தான் குற்றங்கள் குறையும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஒரு இளைஞர் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் விபச்சாரத்திற்கு அனுமதித்தாங்க என்கிறார். ரசூல் அப்படி திரும்பி பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் கத்துறாங்க, கோப்பாடுது, என்ன பேசி இருக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து ரசூல் நம்மளை கண்டுக்காம விட்டுறாங்க. இதே போன்று 3 முறைகளை சொல்லுகிறார். நம்மளா கடையில் உணர்ந்து பேசிவிட்டு விடுவோம். ரசூல் அவர்கள் அவரை கூப்பிடுகின்றார். அவரை கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்து அழகான அறிவுக்கூர்மையான வார்த்தை கேட்கிறார்கள். விபச்சாரத்திற்கு அனுமதி வேணுமா? சரி, நீ உன்னுடைய தாய்க்கு விரும்புவாயா? அல்லாஹ்வுடைய தூதரை, எப்படி எந்த பிள்ளையும் அவனுடைய தாய் விபச்சாரத்திற்கு உன்னை கொண்டு விரும்ப மாட்டார். சரி, நீ சகோதரி விரும்புவாயா? அல்லாஹ்வுடைய தூதரை, எப்படி சொல்றாங்க, எந்த பிள்ளைகளும் அவருடைய சகோதரிக்கு விபச்சாரம் நடைபெறுவதை விரும்ப மாட்டார்கள். உன் சிறிய தாய்க்கு விரும்புவாயா? உன் மாமைக்கு விரும்புவாயா? கேட்கிறாங்க பாருங்க. வரிசையா கேட்டுக்கொண்டு வந்து சொல்கிறார்கள், உனக்கு தடைப்பார். உனக்கு எப்படி இது சரியாக தெரிகின்றதோ, ஆனால் நீ செய்யப்படுகின்ற விபச்சாரத்தினுடைய உறவுகளுக்கு தவறாக தெரியும். உன்னுடைய உறவு என்று அவர்களுக்கு எப்படி தவறாக புரிகிறதோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் எனவே விபச்சாரம் தடை என்று புரிய வைத்து அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த இளைஞர் படை எப்படி வைத்திருக்கிறார்கள்? இவர் பேசினால் என்னத்தையும் கேட்பார்கள், இவர் சொன்னால் அதுதான் வாக்கு என்பார்கள், இவர் நடந்தால் ஏறினால் அளவு என்பார்கள். இப்படியே மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்களை கவர்ச்சிக்கு உள்நாக்க வைத்து அவர்களை கடிதத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். ரசூல் அந்த இளைஞர் படையத்தை புரிய வைக்கிறார். ஏன் தடை தெரியுமா? நீ விரும்ப மாட்டேல, அப்ப எப்படி அவங்க விரும்புவாங்க? உனக்கு ஒன்று என்றால் கஷ்டமா தெரியல, அந்த மாதிரி அவங்களுக்கு வேணாங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. ஒரு நாள் கிரகணம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கிரகணத்தினை தொழுவித்து விட்டு மக்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார்கள். யா உம்மத்து முஹம்மதே, முஹம்மதுடைய சமுதாயமே, வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக மாமின் அஹதின் அலியேரும் இலல்லாஹ், அல்லாஹ் மிகவும் யோசனைப்படுகிறார். எந்த விஷயத்தில் தெரியுமா? ஒரு முஸ்லிமான ஆண் அல்லது முஸ்லிமான பெண் விபச்சாரம் செய்வதை அல்லாஹ் கோபப்படுகிறார். முஸ்லிம்களை பக்குவப்படுத்துகிறார். இறைவன் தான் முக்கியம், இறைவன் தான் மிகப்பெரியவன், அவனுடைய கடமை வேண்டும், அவனுடைய ரஹ்மத் வேண்டும், அவனுடைய அருள் வேண்டும் என்று புரிய சமூகத்தில் உன்னை கொடுக்கின்ற இறைவனுக்கு நீ செய்கின்ற விபச்சாரம் கோபத்தை ஏற்படுத்துகிறது. அவன் யோசிக்கிறான், அல்லாஹ்வை பிடிக்காதா, அல்லாஹ் கோபப்படுவானா, செய்யக்கூடாது. இந்த பக்குவத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இதற்கு பிறகு தனக்கு காட்டப்பட்டிருக்கின்ற விபச்சாரத்தினுடைய தண்டனை மக்கள்கிட்ட சொல்றாங்க. எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார். அங்கு நடக்கின்ற இந்த தண்டனைகளை எல்லாம் வரிசையாக பார்த்து கொண்டே உள்ளேன். திடீரென்று ஒரு பொந்தை பார்த்தேன். பொந்து போன்ற ஒரு புலி, ரொம்ப குறுகிய புலியாக இருந்தது. இந்த மனிதனும் உள்ள இலங்கைகளாக இறங்கினால் 7 வரைகளாக எட்டி பார்த்தால் உள்ள விரிவாக இருக்கிறது. அவ்வளவு பேரும் போகலாம். கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த நெருப்பு எரிய ஆரம்பித்திருந்ததும் அங்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாம் மேலே வந்து தப்பிக்க இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. எல்லா ஆண்களும் பெண்களும் நிர்வாகமாக இருக்கிறார்கள். இது என்னன்னு கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள், அதுதான் விபச்சாரங்கள், விபச்சாரி என்கிறார்கள். நீங்கள் இந்த உலகத்திலே விபச்சாரம் செய்தால் நாளை வறுமை நாளிலே நெருப்பு எறிகின்ற ஒரு சிறிய கொண்டு வாசல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளை அல்லாஹ் உங்களை போட்டுவான். ஒவ்வொரு முறையை எரிகிறது உயர்வீர்கள் முடியாது. அப்படி என்றால் என்ன? கை உரிமைகள் அல்லாஹ் மீண்டும் தோழி கொடுப்பான். பொதுவாக நரகவாதிகளுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பேருடைய கடமை பல கிலோமீட்டர் அளவுக்குண்டான தடிமன் இருக்கும். ஏன்? இப்ப நமக்கு லைட்டா கீழ்ச்சிருச்சுன்னா போரும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சதையை கொடுத்து பாருங்க, என்ன ஒரு உணவு இருக்காது. தோல் இருக்கிற வரைக்கும் தான் தண்டனை. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நரகத்தில் இருக்கிற எல்லா நரகவாதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தோல் உருக உருக தண்டனைகள் அதிகமாக கொண்டே இருக்கும். தோளுடைய தனிமை
பண்ணி பெருசாக்குகிறான். இங்கிருந்து இது வரைக்கும் எழுதுவோம். அதுக்கப்புறம் அந்த தோல் கருதப்படுகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் தோலை கொடுப்போம், மீண்டும் மீண்டும் நரகங்களை சுவைக்க செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய வேதனையை சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் பிரச்சாரத்தை செய்தால், ஒரு பெண்ணிடத்தை தவறாக இருந்தால், அது அந்த பெண் விருப்பப்பட்டும் கூட இருவரும் தவறு செய்தால், நாளை மறுமை நாளில் உங்களுக்கு உபயோகமான தண்டனைகள் இருக்கிறது. நரக நெருப்பிலே இருப்பீர்கள். உங்களுக்கு தாகம் ஏற்படுகிற பொழுது குறைக்கப்பட்ட நீர் பெறப்படும். அதை நீங்கள் குடிப்பீர்கள். நினைவுகிறீர்கள். அந்த சூட்டினுடைய தாக்கத்தினால் உடையெல்லாம் கீழே கீழே இருக்கும். என்னை நோக்கி மரணம் வராதா, உடையிருந்து நரக வேதனை முடித்து விடாது என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் மரணிக்க மாட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம். அந்த கிரகணத்துறை உரையிலே கடைசியில் சொன்னார்கள், மக்களே நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் விசாரம் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு ரோஷம் ஏற்படும். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால், நபிகள் நாயகம் அவர்களுக்கு மேலாக கைக்கும் போதும் கனவின் போதும் பல நல்ல வேதனைகள் காட்டப்படுகின்றது, சொர்க்கத்தின் இன்பமும் காட்டப்படுகின்றது. ஆனால் நரகத்தின் இன்பத்தை தான் ரசூல் அதிகமாக நினைக்கிறார்கள். நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் அனைத்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள், பல மக்களுக்கும் கத்தீரா, அதிகமாக அழுவீர்கள். ஒருவேளை இந்த பாவத்திற்காக இந்த தண்டனை கொடுத்துருவாரோ, இந்த தவறுக்காக இந்த தண்டனை கொடுத்துருவாரோ என்று நீங்கள் பார்க்கின்ற வேதனையெல்லாம் கவலைப்பட்டு அழுவடைய வாழ்க்கையில் உண்டு. அப்படியான உடனே நான் பார்த்தேன், மக்களை உஷார் என்றார்கள். இவ்வளவு எச்சரிக்கைகளும் சொல்லி பக்குவப்படுத்தியதற்கு பிறகு ஒருவன் தவறு செய்கிறான், விபச்சாரம் செய்கிறானா, அவனுக்கு நான் தண்டனை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தை பொறுத்தவரையும் தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்கும். எந்த ஒரு தவறு தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய அணிகள், அதனுடைய வழிகள், அதனுடைய குற்ற இலட்சிகள் நமக்கு தெரியும். அந்த இடத்திலிருந்து இஸ்லாம் பார்க்கிறார். உன்னுடைய தந்தை ஒரு குறையை செய்கிறான், தீர்ப்பு கொடுப்பதற்கு பெரியதாக தெரியாது, அந்த மகனுக்கு பெரியதாக தெரியும். அதே தீர்ப்பு கொடுப்பவருடைய தந்தை கொலை செய்யப்பட்டால் அந்த பதவியை விட்டு விலகி வந்து பழிவாங்கிறேன். அதுதான் இஸ்லாம் சொல்றது. கொலைக்கு கொலை, யாருக்குள்ளார் மக்களை கட்டலாம். கொலைக்கு பழிக்கு பழிவாக விஷயத்தில் உங்களுக்கு சட்டம் இருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருச்சு, பழிக்கு பழி. அதே மாதிரிதான் விபச்சாரத்திற்கும். ஒருவர் கற்பழிக்கிறானா, விபச்சாரம் செய்கிறானா, தண்டனை கூட திருமணமாக இருந்தால் 100 கசை கொடுத்து பாருங்க, திரும்ப செய்வானா? 100 கசைகள் எப்படி? 10க்கு மேல உடல் தாங்காது. உடல் தோற்றெல்லாம் அப்படியே கிழிந்து விழுகின்றதை போன்று இருக்கும். அந்த காயம் ஆழ்வதற்கு பல மாதங்கள் ஆகும். உயிரோடு இருப்பானா என்பதை கேள்வி. கொடுத்து பாருங்க. இஸ்லாம் சொல்லுகின்ற தண்டனை நேருக்கு பாருங்க. அடுத்து ஒருத்தன் கற்பழிப்பானா, திருமண மாணவன் கற்பழிக்கிறானா, விவசாயம் செய்கிறானா, கல்லை என்று கொலை செய்கின்ற இஸ்லாம். மாநில சஹாபி எல்லாருடைய தூதரை நோக்கி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன். ஒரு நீண்ட நிலைய சம்பவம். ரசூலுல்லாஹ் ஏற்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏதாவது சின்ன சின்ன தப்பு செஞ்சிருக்க போப்பா. 3 வாரத்துக்கு யார் வரா, இந்த உண்மை விபச்சாரம் செய்துட்டேன், கன்ஃபார்ம் ஆகிற தன்னுடைய தோழரே, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவரே, இஸ்லாத்திற்கு வந்தவரே, இவ்வளவு பெரிய வாழ்க்கைகளை கொலை செய்யணுமா என்கின்றவர்களெல்லாம் இல்லை. விபச்சாரம் செய்கிறாயா, மக்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள், கல்லை தண்டனை நிறைவேற்றுங்கள். மாலிக்கை பற்றி ஒரு சஹாபி அறிவிக்கிறார். எந்த அளவிற்கு என்றால், அவருக்கு நாங்கள் கல்லை தண்டனை நிறைவேற்றுவதற்காக கல்லை எரிந்து கொண்டிருந்தோம், வழிபாகாமல் ஓடினார், ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு குழி வந்து அதை எழுதிவிட்டார், மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு மீண்டும் கடுமையான முறையில் கல்லெறிந்தோம். இறுதியில் மரணம் அடைந்தார். வழித்தாங்க முடியாமல் ரத்தம் தீவிட்டது. அந்த ரத்தம் தீவிட்டதை பார்த்து நடித்தோடு அஞ்சப்படுகிறார்.
உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் ஈரப்படாதீங்க, இவருக்கு கிடைத்த தௌபாவை உலகம் முழுக்க பங்கிட்டாலும் இணையாகாதுன்னாங்க. அது இரண்டாவது சாப்டர். முதல்ல ரசூல் என்ன சொன்னாங்க, விபச்சாரம் செய்துட்டாங்க, எவ்வளவு பெரிய தியாகியாக இருந்தாலும் மரியாதைக்குரியவர்களாக இருந்தாலும் இப்படி தவறு செய்தால் உலகத்தில் வாழவே தகுதி இல்லாத என்ற அர்த்தம். அதுதான் அது அர்த்தம். கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மனுஷனே இல்லை, வாழ தகுதி இல்லாமல் கல்லால் என்று கொலை செய்தார்கள். அதே போன்று ஒரு பெண்மணி முடிந்தார், எல்லாம் இப்போதைய நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், வயிற்றை பார்க்கிறார்கள், கர்ப்பமுற்றிருந்தார், சென்று பிள்ளையை பெற்று பால் குடித்த பருவம் முடிந்ததற்கு பிறகு வாழ்கிறார்கள். அந்த சகாபுமணியும் சொல்லுகிறார்கள், பிள்ளை பிறந்து 2 வருடம் பால் குடிக்கும் பருவம் எல்லாம் முடிந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க, கல்லறை தண்டனை நிறைவேற்றுங்க. அதே போன்ற அந்த பெண்ணும் கல்லறை தண்டனை நிறைவேற்றப்படுகிறார். இங்கே ஒரு விஷயத்தை யோசியுங்கள், 2 வருடம் கடந்து விட்டது, 3 வருடம் கடந்து விட்டது, குழந்தை தேவைப்படுகிறது என்பதெல்லாம் இல்லை, நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய் என்பதும் இல்லை. தவறு தவறுதான், யாராக இருந்தாலும் சரி நிறைவேற்றுங்கள் தண்டனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்லறை தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இப்படி சட்டத்தை கொண்டு வாருங்கள். சிங்கப்பெண் குளிப்பதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய அரசியலில் இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால், இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அரங்கேற்றினால் அடுத்தவன் தவறு செய்வானா? திருடுபவனுக்கு கையை வெட்டுங்கள், திருடுபவன் அடுத்த பார்த்து திருடுவானா? கொலை செய்தவனுக்கு பகரமாக கொலை செய்யுங்கள், அடுத்து கொலை நடக்குமா? ஒவ்வொன்றாக இஸ்லாம் சொல்வதை நினைத்து பாருங்கள். இந்த தன்மைகள் எல்லாம் வைத்துதான் இஸ்லாம் இந்த தீவிரவாத மதம். இதுதான் இப்படி வெறுப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஏன் ஏற்படுத்துவது வெறுப்ப? தவறு செஞ்சுட்டா கண்டிக்கணுமே, அடுத்து தவறு செய்ய முடியாது என்று ஏற்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? தீர்ப்பு கொடுக்கிறவன் பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் தவறு செய்யும், அவன்கிட்ட நாடே இருக்கு. நிறைவேற்றப்பட்டால் முதல் அவனுக்கு தான் அப்படி படிக்கணும் என்பதற்காகவே அவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். பிரிட்டிஷ் மாநிலம் ஆசிபாவிலிருந்து இன்னும் வரைக்கும் நெருங்கதா யோசித்து பாருங்கள். போராடி உயிர் தப்பித்து வந்து தனக்காக வாதாடிய பெண்களை நியாயம் கிடைக்கும் என்று நினைத்த நேரத்தில் அனைவரையும் விடுதலை செய்த மாணவர்களுக்கு மலர் கொண்டார்களே, அந்த அரசாங்கத்தை பார்த்து நல்ல அரசு என்று சொல்ல முடியுமா? ஏமா எல்லா மனிதர்களும் புனிதமா நினைக்கின்ற மத ஆலயத்திற்குள்ளே சிறுமியை பலாத்காரம் பண்ணார்களே, அந்த நான்களுக்கு தண்டனை கிடைத்ததா? பெண் காவலர் எடுத்தவரை நடு ரோட்டில் வைத்து விபச்சாரம் செய்து கற்பழித்து துண்டு துண்டா கொலை தூக்கி எறிந்தார்களே, இவ்வளவு குற்றங்கள் நடந்திருந்தும் அரங்கேறிருந்தும் ஆயுள் தண்டனை கூட வழங்கவில்லை இந்த அரசாங்கம். இப்படி இருந்தால் என்ன நினைப்பாங்க? தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்றினால் எனக்கு போதும், இந்த இந்தியாவை கை கொடுக்கும் நினைப்பான். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் எந்த நாட்டில் அரங்கேறப்படுகிறது அந்த நாட்டிலே மனிதன் ஒழுக்க சீடராக வாழ்வான். தண்டனைகள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற பொழுதுதான் குற்றங்கள் குறையும். கற்பழிக்கின்ற ஒவ்வொருவரையும் மக்கள் பார்க்கின்ற வண்ணம் இன்றைக்கு எவ்வளவு லைவ் போடுறாங்க. எந்தெந்த காரியத்தை போடணுமே அவசியம் இல்லை, லைவ் போடுங்க, அவன் கொலை செய்ய மாதிரி போடுங்க. ஏழுமலை கொலை செய்கிறோம் என்றால் இவர் இந்த பெண்ணை கற்பழித்தார், குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்குமே. பார்க்கிற இளைஞனுக்கு ஒரு பதட்டம் வருமே, வேணாம் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருமே, தவறுகளை போய் விளம்பரத்துக்கு நினைப்பான். நாளைக்கு போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சுட்டா நம்மளை கொண்டுவாங்க, வேணா என்று உதவிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், இஸ்லாத்தை கொண்டு ஒரு மார்க்க சட்டங்களை உங்களால் கொண்டு வர இயல. அதனால சொல்லுகிறான், சூரத்தின் ஒரு சூழல் நான் இலக்க இருக்கின்ற என்னுடைய அற்புதமான குரானில் உள்ள வார்த்தைகளை கொண்டு ஒரு 10 வார்த்தை 3 வார்த்தை ஒரு சூறா உன்னால் இயலாது. பயிரிடம் தப்பாது உலர் தட்டாது போராடி கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? யோசிச்சுக்க, குறிச்சுக்க, ஒரு நாள் முடியவே இயலாது. இதுதான் உண்மையான இறைவன் போட்ட வகுப்பு சட்டம் என்று அல்லாஹ் இருக்கிறார். எனவே இந்த நாட்டில் உள்ள பாலியல் ரீதியான இந்த சீண்டல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் கல்லறை தண்டனைகளோ
அல்லது யார் அந்த குற்றத்தை செய்கிறாரோ அவருக்கு கொலையே நடந்தால் அந்த அணியிலே குடும்பத்திற்கும் நியாயம் கிடைக்கும். அடுத்ததை பார்ப்பவர்களும் குற்றத்தை தவிர்த்துக் கொள்வார்கள். இதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்கின்ற தகவலை கூடியவனாக என்னுடைய இந்த உரையை விளைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ். இதுவரைக்கும் இந்த இந்தியாவில் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம். ஆனால் மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கின்ற பட்டியல் எடுத்து பார்க்கிற பொழுது இஸ்லாமியனுடைய பெயர்களும் அதிகமாக நீடித்துக் கொண்டு செல்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வளர்ப்பு முறைகளில் நாம் மாற்று கல்வியை ஊட்டுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் வரும் கொலை பெருகும், விபச்சாரம் பெருகும், மது பெருகும், பொழித்துக் கொள்ளுங்கள், சாரா மறுமை நாள் வரப்போகிறாங்க. அந்த நாளில் தான் நாம் எல்லாம் இருக்கோம். மறுமை நாளுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை படி என்று தொந்தரவு பண்ணுவதை விட உண்மையான மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுப்பது நாம் முக்கியத்துவம் கொடுக்கும். கல்வி அவசியம், அதற்காக படிக்க வைக்கிறார்கள் நான் சொல்லல, படிக்க வைங்க. இன்றைய சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் படித்து பொதுத்துறையில் வேலை பார்த்தால்தான் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பாதுகாக்கும். அது ஒரு பக்கம் படித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனால் அப்படி படிக்கின்ற பொழுது மார்க்கத்தோட படிக்கும். ஒரு பிள்ளை மார்க்கம் தெரிந்து ஒரு பொதுத்துறையில் போனால் நிஜமாகுவானா? மார்க்கம் தெரிந்து பெண் ஸ்டாஃப்ல இருக்கின்ற வேலைக்கு போனால் தவறான எண்ணத்தில் ஈடுபடுவானா? அப்ப அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குடும்பத்தையும் பக்குவப்படுத்துகின்ற முக்கியமான அடிப்படை இந்த மார்க்கம் தான். ஆனா அந்த விஷயத்தில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கும். நம்மளும் மாறலாம். பிள்ளைகளை கண்டிப்பதில் முக்கியத்துவம் இருக்கிற பெற்றோர்கள் பெரும்பான்மையானவர் தன்னை சீர்திருத்திக் கொண்டாலே பிள்ளைகள் பாதி திரும்புவார்கள் என்பதை மறக்கிறோம். தொழில்முறையா நம்ம தூங்குறோம், டிவி பார்த்தாலும் நம்ம பரம்பாடுறோம், அம்மாவுக்கு நம்ம அவன் முன்னாடி நம்முடைய மனைவி இருக்கிறோம். அப்ப பிள்ளைகள் என்ன பார்ப்பாங்க? இவரே ஒழுங்கில்லை என்பதை யோசிப்பாங்க. அப்ப முதலில் நாம் நம்முடைய மார்க்கத்தில் உறுதிப்பாட்டோடு இருந்து பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பக்குவத்தை ஏற்படுத்தும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனை கொஞ்சம் பக்குவம் அடைவதை ரசூலுல்லாஹி விட்டார். எவ்வளவோ வீடு இருக்கலாம். அரபு உலகத்தில் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் பணக்கார கோடீஸ்வரராக மாறலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தால் தன்னுடைய மகனை வியாபாரத்தை கழித்து பெரும் கோடீஸ்வரராக ஆக்கி வைக்கலாம். நான் ரசூலுல்லாஹி அனுப்புறாங்க அனஸ். அல்லாஹ்வுடைய பிள்ளையை பார்த்துக்கோங்க. அதனுடைய விளைவு என்ன? அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பட்டியலில் அனஸ் அலி ஒருவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெறுகிறார். அவருடைய வாழ்க்கை பரக்கத்தாகவும் வாழ்கிறது, நிம்மதியாகவும் வாழ்கிறது. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் வாழ்க்கை நம் சமூகத்துக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதுல சில பேர் பிரார்த்திப்பாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார் பக்ராவிலே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. மறுமையிலான ஒரு முக்கியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் உலகத்திலும் சொல்லல. அல்லாஹ் எப்படி பேசுவாங்கன்னா, உலகத்தை விட மறுமை சிறந்தது பேசுவானே ஒழிய உலகம் தேவைகள் பேச மாட்டான். நம்ம என்ன செய்யணும்னா, உலகத்திலும் எனக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் நன்மையை கொடு. நிறைய நிம்மதி இல்லாமல் செய்யணும். ஏன்? இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மன அழுத்தத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். குடும்ப கஷ்டம், பொருளாதார கஷ்டம், என்ன செய்வது? ஆனா நன்கு யோசித்து பாருங்கள், இறைவனுக்காக 10 நிமிடத்தில் நாம் செலவு செய்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நம்முடைய கஷ்டங்களை நிறைவேறுவதற்கு 5 நிமிடத்தில் நாம் ஒதுக்கி இருக்க மாட்டோம். திக்ருகளை செய்திருக்க மாட்டோம், சுன்னத்துகளை நிறைவேற்றியிருக்க மாட்டோம். அப்ப நமக்கு நிம்மதி கிடையாது. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ நிம்மதி இருக்கும் நாங்க சொன்னார். குர்ஆன் ஓதணும், வீட்டுல பரக்கத் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். குர்ஆன் ஓதணுமா? எந்த குடும்பம் ஒன்றாக உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், எந்த குடும்பத்தில் நபியுடைய வரலாறு பேசுகிறோம், அப்படி பேசினால் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறோம். என்னடா ரசூலுல்லாஹ் பத்தி எல்லாம் பேசுறாங்க என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, அதை மாற்ற வேண்டும். மார்க்க உறுதியோடு இந்த குடும்பமாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹ் வழி இழந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வழி இறக்கல. அதற்கு மேல் அல்லாஹ் என்ன வழி இறக்கலாம் தெரியுமா? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொள்.
என் பிள்ளைகள் இன்றைக்கு கீழே இருந்தால் கவலைப்பட்ட நான், என் பிள்ளை வாழ்க்கை நலநிலைமைக்கு வராமல் கஷ்டப்படுவான் என்று கவலைப்படுகிற நான், நாளை மறுமை நாளில் உலகம் அழித்து எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் நான் சொர்க்கத்திற்கு சென்று என் பிள்ளை நரகத்தில் இருந்தால், கரையை கொண்டிருக்கிற மனிதர்களில் என் பிள்ளை இருந்தால், கொலைநீரை குடிக்கின்ற மனிதர்கள் என் பிள்ளை இருந்தால் என்னால் காண இயலுமா? குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு போகணுமே என்கின்ற ஆசை ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திற்கும் இருக்கும். அடிப்படை மார்க்கத்தை நாமும் கற்க முயலவும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும். இப்படி கொடுத்தாலே குற்றங்கள் நாம் அவனை போய் செய்யாது சொல்ல தேவையில்லை. அந்த குர்ஆன் ஹதீஸ் அவனை தடுக்கும். நீ குர்ஆன் படிச்சிருக்க, ஹதீஸ் படிச்சிருக்க, உனக்கு தெரியும் நான் இவனை கண்டிக்க மாட்டேன் என்று நாம் பொறுப்பை சாத்தி விடலாம். அந்த நேரத்தில் அவனை தவறு செய்ய தூண்டுகிற பொழுது ஆஹா அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானே, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்களே என்ற அந்த வசனங்கள் அவனை தடுக்கும். அதற்குண்டான முயற்சிகள் நாம் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் கல்வியை கற்பதற்கு முயற்சிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இனிமேலாவது மாற்று கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சித்தோம் என்றால் இது போன்ற வெற்றிக்கான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்களை குறைத்துக் கொள்ளலாம். இன்மையிலும் மரபில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி அடையலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.